சூரா ஜின் 40 நாள் ஓதி பல ஜின்களையும் என் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கேன். நான் ஜின்களை கொண்டுதான் வைத்தியம் பார்க்கறேன். அலிம்சா, ரொம்ப நாள் உடம்பு வேதனையால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க தான் குணப்படுத்தணும். எனது சகாக்கள் ஜின்கள் உங்களை குணப்படுத்துவார்கள். Indistinguishable dark words. புது செய்தி கேள்விப்பட்டீங்களா? ஜின்களை கொண்டு எல்லா நோய்களையும் குணப்படுத்துற ஒருத்தர் வந்திருக்காராம். பல மாந்திரிகரன் தெரிந்தவராம். ஆமா, அது உண்மையா? இப்ப வரைக்கும் அவர்கிட்ட வைத்தியம் பார்க்க போனவங்க யாருமே குறை சொல்லையா, எல்லாருக்குமே நிவாரணம் கிடைச்சிருக்கான். இது எப்படி சாத்தியமா இருக்கும்? நமக்கு பல வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுறோம். அந்த ஜின் வைத்தியர்கிட்ட போய் பார்த்தா ஏதாவது நமக்கு நிவாரணம் கிடைக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஆமா ஆமா, வாங்க சீக்கிரம் போகணும். ஜின் வைத்தியரோட செய்தி ஊருக்குள்ள தீயா பறக்குது போல. இந்தா பாரு, வண்டார் உத்தமரு அது தப்பு இது தப்புன்னு சொல்லத்தான் போறான். பாமர மக்களை பொய் சொல்லி ஏமாத்துற ஆட்களை அடையாளப்படுத்தணும். முடிஞ்சா நீ அந்த ஜின் வைத்தியர் பொய்யர்ன்னு நிரூபித்து காட்டு. சரி, நீங்களும் என்னோட வரணும். அப்பதான் உங்க கண்ணில் பார்த்து நம்புவீங்க. தம்பி, ஜின் வைத்தியர் ஜின்ன வச்சே உன்னை காலி பண்ணிடுவாரு. நீ ஆளை பார்த்து மோது தம்பி. நான் அதை பார்த்துக்கொள்ளு. நான் கேள்விப்பட்டது உண்மையா? அப்ப நீ தான் என்ன நம்புற மக்களை குழப்புற குழப்பவாதியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னோட வழியில குறுக்கிட்டு நான் பண்றது தப்பு, ஜின்ன வச்சு வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்ல வந்தீங்களா? நீங்க காசுக்காக அப்பாவி மக்களை ஏமாத்துற. உங்ககிட்ட ஜின்னும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. 40 நாள் ஜின் சூரா ஓதி பல ஜின்களை வசப்படுத்தி வச்சிருக்கேன். என்னோட வம்புக்கு வர்றது உனக்கு பெரிய ஆபத்துல முடியும். என்னோட ஜின்களை கோபப்படுத்தாம மரியாதையா இங்கிருந்து போயிடு. உன் அளவுக்கு சொல்ற. உன்னோட எல்லா ஜின்களையும் வர சொல்லு. அப்புறம் தெரியும் உன்னோட வண்டவாளம். உன்னை போல ஆளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதை விட என்னோட சகாக்கள் ஜின் நண்பர்கள் உன்னை இந்த உலகத்தை விட்டு காலி பண்ணிடுவாங்க. பாத்தீங்களா மக்களே, ஜின் இருக்கு ஜின் இருக்குன்னு சொல்றானே தவிர ஜின்ன வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறான். வா, என்ன சொல்ல தயக்கம் ஏன்? ஜின் சூறாவை 40 நாள் ஓதுனா ஜின் வசப்படும்டா. எறும்பு சூறாவை அல்லது சிலந்தி பூச்சி சூறா அல்லது பகரா காலமாடு இந்த சூறாக்களை ஓதுனா இந்த மிருகங்களையும் வசப்படுமா அலிம்சா? ஜின்களை வச்சு 5க்கும் 10க்குமே அலையணும். தங்கம், வெள்ளி, ரத்தின கற்கள், முத்து இவைகளை கொண்டு வர சொல்லலாமே. மக்களே, இவன் உங்களோட நம்பிக்கையை கெடுக்க பாக்குறான். என்னோட ஜின் சக்தியை இவனுக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன மக்கள் நம்புவாங்க. அவன் கேட்கறதும் சரிதானப்பா. ஜின்ன வச்சிருக்குன்னு சொல்ற, வைத்தியம் பார்க்கற. இப்ப ஜின்ன வச்சு ஏதாவது பண்ணி காட்ட ஏன் தயங்குற? உன்கிட்ட ஜின் இருக்கு, ஜின்ன வச்சு வைத்தியம் பார்க்கற. மக்களுக்கு மத்தியில உன்னோட ஜின் சக்தியை நிரூபித்து விட்டா உன்னை எதிர்க்கிற இவன் பொய்யன் ஆயிடுவான். இதுதான் சந்தர்ப்பம். ஜின்களை நபி சுலைமான் அவர்களுக்கு தான் இறைவன் வசப்படுத்தி கொடுத்தான். நாம யாரையும் வசப்படுத்த முடியாது. அந்த அதிகாரம் இறைவனின் சக்தி. இவன் சொல்வது தெளிவான பொய். உண்மையா இவன் கிட்ட ஜின் இருந்தா இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். அங்க இருக்கிற எல்லாரையும் இவனோட ஜின்ன வச்சு குணப்படுத்த சொல்லுவோம். சவாலுக்கு இவன் ரெடியா? பாத்தீங்களா மக்களே, உங்க ஊர்லயும் இவனை போல பல போலி ஆலிம்கள், எதுவும் தெரியாத பொதுமக்களை ஏமாத்தி வயிறு வளர்க்கும் மனித சைத்தான்கள் இருப்பாங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடாம கேள்வி கேட்க தொடங்கிட்டா இந்த பொய்யர்களுக்கு சமுதாயத்துல இடமே கிடைக்காது. அசத்தியம் ஒருபோதும் ஜெயிக்காது.